வணக்கம். காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம செட்டிநாட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நாங்கள் பார்த்துருவோம். தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக நறுக்கிக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள், மல்லி கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கசகசா, முந்திரி பருப்பு, பட்டை, 4 பொட்டுக்கடலை, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ அதெல்லாம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 100 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தேங்காய், சிறிதளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிக்குவோம். சட்டி காய்ந்த உடனே எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நான் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். பொட்டுக்கடலை, பட்டை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி அரைச்சா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நான் செய்கிற இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் வச்சு பாருங்கள். குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கொஞ்சம் குழம்பு கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. தேங்காய் பூவையும் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி நல்லா தேங்காய் பூ போட்ட உடனே நல்லா விடாம கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை இப்போ சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் பூ போட்டோம்னா அது பிடிக்குங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா விடாம கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி வதக்கி வச்சோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா போட்டு கலந்து விட்டுருங்க. ஏன்னா கறியை நம்ம 2 விசில் விட்டு தான் வச்சிருக்கோம். அதனால கறி இன்னும் வேக போறதில்ல. கறியை ஏற்கனவே வேக வச்சாச்சு. கசகசாவையும் போட்டுக்கிடுவோம். கசகசா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர்ல கறியை கொஞ்சமா தண்ணி வச்சு ஒரு 2 விசில் விட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுங்க, ரொம்ப உப்பு போடக்கூடாது. உப்பு ரொம்ப அதிகமாக போட்டால் கடுத்து போயிடும் கறி. அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ விசில் போட்டுட்டு 2 விசில் வரட்டும். பாருங்க, கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிருவோம். கறி வேக வச்சா அந்த குக்கர்லயே நான் தாளிச்சுக்கிறேன். இப்போ சோம்பு போட்டுக்கிடுவோம். சோம்பு, பட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா அந்த பட்டை சோம்பெல்லாம் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியை போட்டு தக்காளியில உப்பு போட்டு தக்காளியை பிணைஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா நாட்டு தக்காளியா இருந்தா சீக்கிரம் நல்லா கரைஞ்சிரும். இப்போ மிக்சியில நம்ம வதக்கி வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிடணும். பாருங்க, தக்காளி நல்லா உப்பு போட்டதுனால தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி எந்த குழம்பு வச்சாலுமே, மீன் குழம்பு வச்சாலும், வத்த குழம்பு வச்சாலும், எந்த குழம்பு வச்சாலும் தக்காளி இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. யார் வச்சாலுமே குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். எங்க வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க.
இப்போ நம்ம கறியவும் அது கூடவே சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிளகாத்தூள் எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க குழம்பு எவ்வளவு நேரமா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் எல்லாம் கலவை எல்லாம் அதுலயே சேர்த்துக்கிடுவோம். இனி நம்ம விசில் போட தேவையில்லை. இதையும் போட்டு நல்லா குழம்ப நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம குழம்ப இறக்கி பரிமாறிட வேண்டியதுதான். பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மல்லித்தலையை போட்டுக்கிடுவோம். மல்லித்தலையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ செட்டிநாட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. அது கூடவே ரத்த பொரியல் செஞ்சிருக்கேன். அதை வீடியோவை போட முடியல. இன்னொரு நாளைக்கு ரத்த பொரியல் எப்படி செய்யறோம். எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம்.